வணக்கம் மக்களே. புற்றுநோயின் அறிகுறிகளாக நம்மளுடைய உடலில் தென்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ புற்றுநோய் அப்படின்னாலே ரொம்ப கொடூரமான நோய் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரியான நோய்கள் வரக்கூடாது அப்படின்னு பயந்துட்டே ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ கொரோனா காலகட்டத்தில் நம்மளுடைய பயம் எப்படி இருந்துச்சு, எந்த லெவலில் இருந்துச்சுன்னு யாருக்கும் சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு காலகட்டத்தை கடந்து தான் வந்திருக்கோம். அப்படி இந்த புற்றுநோய் பிரச்சனையை போக்க என்ன பண்ணணும், எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், அப்படி புற்றுநோய் வந்தால் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு நாம் அது புற்றுநோய் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய குழப்பங்கள் மக்களிடையே காணப்படுது. அதற்கான ஒரு பதிவாக இருக்க போது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இது போன்ற நிறைய அற்புதமான ஆரோக்கிய தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ புற்றுநோய் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டு அனைவருக்கும் பார்த்திங்கன்னா அபாயகரமான விளைவுகளுடன் கூடிய ஒரு ஆபத்தான நோய் தான் நினைவுக்கு வரும். ஸோ அந்த புற்றுநோய்கள்லேருந்து பிழைத்து வருவதே சாத்தியமில்லை அப்படின்னு நிறைய விஷயங்களும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஆராய்ச்சிகளும் நிறைய வச்சுருக்காங்க. புற்றுநோயை பார்த்திங்கன்னா பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள், புற்றுநோயிலேருந்து நம்மளுடைய உடலை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒன்றா நான் சொல்கிறேன், எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, காரணமில்லாத உடல் எடை இழப்பு. ஸோ புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான மக்கள் ஒரு கட்டத்தில் உடல் எடையை இழக்கின்றன. எந்த காரணமும் இல்லாமல் உடல் எடை 5 கிலோ அல்லது அதற்கு மேற்பட்டு குறைந்தால் அது புற்றுநோயின் முதல் அறிகுறியாக இருக்கலாம். ஸோ கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் புற்றுநோய்களால் இது அடிக்கடி நிகழ்கின்றது. நல்லாவே இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் திடீர்னு அவங்களுக்கு உடல் எடை குறைஞ்சிரும். அபரிவிதமான உடல் எடை, ஸோ நார்மலாக இருக்கிறதுக்கும் அது குறைஞ்சதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது. அடுத்த விஷயம், அடிக்கடி நம்மளுடைய உடல் சோர்வாகவும் காய்ச்சல் போன்ற ஒரு பிரச்சனையும் ஏற்படுறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு காய்ச்சல் வருவது மிகவும் பொதுவானது. புற்றுநோய் தொடங்கிய இடத்திலிருந்து பரவ ஆரம்பித்த பிறகு இது அடிக்கடி நிகழ்கிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒரு கட்டத்தில் காய்ச்சலாக அனுபவிப்பாங்க. புற்றுநோய் அல்லது அதன் சிகிச்சை பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிப்பதில் இது நிகழ்து. பொதுவாக பார்த்திங்கன்னா காய்ச்சல், இரத்த புற்றுநோய் அல்லது நிணநீர் குழாய் புற்றுநோய் போன்ற புற்றுநோய்களுடைய ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். ஸோ திடீர்னு காய்ச்சல் ஏற்படுறதும் அடிக்கடி காய்ச்சல் பிரச்சனை வருவதும் கூட புற்றுநோயின் அறிகுறிகளாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் சரி, அறிகுறிகளாக வெளியிட்டிருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவிரமான உடல் சோர்வு. ஸோ உடல் சோர்வு அப்படின்னா நம்ம நார்மலாக டயர்டாகிறது கிடையாதுங்க, ரொம்ப அதிகமான உடல் சோர்வு. ஸோ ஓய்வெடுத்தாலும் தீராத தீவிரமான உடல் சோர்வு ஒரு அறிகுறி. ஸோ புற்றுநோய் பரவும் போது இது ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்கலாம். லூகேமியா போன்ற சில புற்றுநோய்கள் முதல்ல சோர்வு தான் ஏற்படுத்துமா. சில பெருங்குடல் அல்லது வயிற்று புற்றுநோய்கள் வெளிப்படையாக தெரியாது, இரத்த குழாயை ஏற்படுத்தும். அதனால் உடல் சோர்வு அப்படின்றது ரொம்ப சீக்கிரமாகவும் அதிகமாகவும் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஸோ தோல் புற்றுநோய்களுடன் வேறு சில புற்றுநோய்களும் வெளிப்படையாக தெரியுங்க, தோல் மாற்றங்களை ஏற்படுத்தும். ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னா, திடீர்னு நம்மளுடைய சருமம் பார்த்திங்கன்னா கருமையாதல், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஏற்படும். ஸோ ஒரு சிலருக்கு நல்லாவே இருக்கும், அங்கங்கே நமக்கு பிக்மெண்டேஷன் மாதிரி வரதும். ஸோ பெரியவர்களுக்கு இது அதிகமாகவே இருக்கும். தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக மாறுவது. ஸோ ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை வருவது ஒரு விஷயமா இருந்தாலும், இந்த மாதிரி திடீர்னு தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக மாறுச்சு அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம். தோல் சிவந்தல், அரிப்பு அதிகமாக ஏற்படுறது, அதிகப்படியான முடி வளர்ச்சி. ஸோ கேன்சர்னால் முடி தானங்க கொட்டும் அப்படின்னா முடி வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பாருங்கள். நம்மளுடைய நார்மல், ஸோ எப்போவுமே நம்மளுடைய பாடி நல்லா இருக்கான்னு கேட்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா, யாருக்கு எப்போ எதுனாலையும் வரலாம். ஸோ எதையுமே நம்மளால் கணிக்க முடியாதுல்ல. அதனால தான் சிம்டம்ஸை வச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி திடீர்னு நமக்கு முடி வளர்ச்சி அதிகமானோ, நம்ம சோர்வாகிட்டே இருக்கோம். ஸோ நம்மளால் எழுந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படின்னாலையும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் சீக்கிரமாக கருப்பை நிறமாகிறது, சிவப்பு நிறமாகிறது, அதுக்கப்புறம் மஞ்சள் நிறமாகிறது, இந்த மாதிரியான ஒரு சில சிம்டம்ஸும் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் பாருங்கள், மலம் அல்லது சிறுநீர் கழிக்கும் பழக்கத்தில் மாற்றங்கள்.
ஸோ மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு அல்லது உங்களுடைய மலத்தின் அளவு நீண்ட காலமாக மாறுவது பெருங்குடல் புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாங்க. ஸோ மறுபுறம் சிறுநீர் கழிக்கும் போது வலி, சிறுநீரில் ரத்தம் அல்லது சிறுநீரை செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதிகமாகவே அல்லது குறைவாகவோ சிறுநீர் கழிப்பது போன்றவை சிறுநீர் பை அல்லது புரோஸ்டேட் புற்றுநோய்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஆறாத காயங்கள், மச்சங்கள் குறிப்பாக வளருமா, மச்சம் வளருமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? வலி ஏற்படுத்தும், இல்லைனா ரத்தம் கசியும் மச்சங்கள் புற்றுநோயின் அறிகுறிகளாக இருக்கலாம் அப்படின்றது பலருக்கும் தெரியும். ஆனால் 4 வாரங்களுக்கு மேல் குணமடையாத சிறிய காயங்கள் குறித்தும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஆறாத வாய்ப்புண் வாய் புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். நீண்ட காலமாக ஆறாத வாயில் ஏற்படக்கூடிய எந்த மாற்றமும் உடனடியாக ஒரு மருத்துவர் அல்லது பல் மருத்துவரிடம் பரிசோதிக்கப்பட வேண்டும். ஸோ ஆண்குறி அல்லது பெண்குறியில் ஏற்படக்கூடிய புண்கள், தொற்று அல்லது ஆரம்ப நிலை புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். இவையும் ஒரு மருத்துவரால் பரிசோதிக்கப்பட வேண்டும். ஸோ அடுத்த விஷயம் அப்படின்னா இரத்தப்போக்கு. புற்றுநோயுடன் ஆரம்ப அல்லது மேம்பட்ட நிலைகளில் அசாதாரண இரத்தப்போக்கு ஏற்படலாம். ஸோ இரும்பும் போது ரத்தம் வருவது நுரையீரலில் புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். மறுபுறம் மலத்தில் இரத்தம் தோன்றினா மிகவும் கருமையான நிறத்தில் இருக்கலாம். அது பெருங்குடல் புற்றுநோய் அல்லது மலக்குடல் புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். ஸோ கர்ப்பப்பையில் உட்பரப்பில் புற்றுநோயால் கருமையிலிருந்து அசாதாரண அதாவது கருப்பையிலிருந்து அசாதாரண இரத்தப்போக்கு ஏற்படுமா. மேலும் சிறுநீரில் ரத்தம் வருவது. ஸோ இந்த ஒரு பிரச்சனை நிறைய பிரச்சனையால் ஏற்படும். ஸோ அது புற்றுநோய் அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வருவது அப்படின்றது நார்மலாக நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இதோடு நம்ம கனெக்ட் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தால் ஒரு சிம்டம்ஸாக இருக்கும், அதை நம்ம பார்க்குறது நல்லது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, உடலில் தடிப்பு அல்லது கட்டிகள். பல புற்றுநோய்கள் தோலில் ஏற்படும் மாற்றங்கள் மூலம் உணர முடியும். ஸோ இந்த புற்றுநோய்கள் முக்கியமாக மார்பகங்கள், நிணநீர் கணுக்கள் மற்றும் உடலின் மென்மையான திசுக்களை ஏற்படுகின்றன. தடிப்பு அல்லது கடினமாக்குதல் புற்றுநோயின் ஆரம்ப அல்லது மேம்பட்ட நிலையின் அறிகுறிகளாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம விழுங்கும் போது சிரமம் ஏற்படும், பார்த்துருக்கீங்களா? ஸோ தொண்டை வலி ஏற்படும் போது இந்த ஒரு சிரமம் இருக்கும். ஆனால் தொடர்ந்து அஜீரணம் அல்லது விளங்குவதில் சிரமம் இருந்தால் இது பார்த்திங்கன்னா உணவு குழாய், வயிறு அல்லது குரல் வலை, தொண்டை புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். ஸோ இருந்தாலும் இந்த பட்டியலில் உள்ள பெரும்பாலான அறிகுறிகள் போலவே அவை பெரும்பாலும் புற்றுநோய் தவிர வேறு காரணங்களாலும் ஏற்படுது. ஸோ அதனால் நம்ம அது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. ஸோ நான் இந்த ஒரு பதிவில் சொன்ன ஒரு 8-9 விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அறிகுறியாக இருக்கும். ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மக்களே. ஒரு சிம்டம்ஸாக இருக்கும், அதை வச்சுட்டு நம்ம என்ன நடக்குது, நம்மளுடைய பாடியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆய்வுகளும் பரிசோதனையும் அவ்வப்போது செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை பண்ண பாருங்கள். தினமும் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ புற்றுநோய் வந்துருமா அப்படின்றது பயப்படுறது கிடையாது. உணவு பழக்கங்களாலும் நம்ம செய்யக்கூடிய செயல்களாலும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் மாறும். எனவே மக்களே, பயப்படாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ சூப்பராக சாப்பிட்டு நல்லா இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற அற்புதமான ஆரோக்கிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.